நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த்தியான இன்றைக்கி ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். ஆம்லா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் அடுப்பு வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு வரமிளகா, 4-5 பல் பூண்டு போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. அதுக்கப்புறம் இந்த ஆம்லாவை சின்ன சின்னதாக வெட்டி லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வேக வச்சு சத்தை எடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு கூடவே அரைப்பிடி தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும் போது கடிபடும் போது ஒரு நல்ல டெக்ஸ்சரை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆம்லாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்கும். நல்ல இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியாக ஒரு இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் கிடைக்குதுன்னா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.